வணக்கம் நண்பர்களே. 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் பொய்கை டேமை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு எங்கள் ஊர் குளத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ குளத்தினோட எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஏன் ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்துக்கு தண்ணி வரணும்னா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் குளத்துல குளிச்சிருக்காங்க. குளத்துல தண்ணி ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இந்த குளத்துல தண்ணி இருக்கிறதன் காரணத்தினால் கிணத்துல ஊற்றடிச்சு கிணத்துலையும் தண்ணி நிறையவே இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் இப்போ வரைக்கும் இந்த குளத்துல தண்ணி ஃபுல்லாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்று கிணத்துலேயும் தண்ணி மேலே வர இருந்து பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய முறை விவசாயம் நடக்காமல் தான் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அதனாலே எப்போ அந்த குளம் ஃபில் ஆகும்னு ஒரு ஆசையாக இருக்கும். இந்த குளத்துக்கு தண்ணி முக்கியமாக வர்றது பார்த்திங்கன்னா பொய்கை டேமில் இருந்து தான். பட் இப்போ பொய்கை டேம்லேயே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்குது. அதாவது மறுகால் சாடி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம குளத்துக்கு தண்ணி வரலைங்கிறது மிகப்பெரிய ஒரு தூக்கமான செய்தி தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எதிர்பார்த்துட்டே இருப்போம் பொய்கானை எப்போ நிரம்பும் அப்படின்னு. பட் இதுதாங்க முறையாக அணை ஃபுல்லாகி மறுகால் சாடி தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 29 வருஷம் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன். 29 வருஷம் இல்லை, ஒரு 22 வருஷம். ஏன்னா அது கட்டும் போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய சின்ன வயசில் தான் 1998லலாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2000 நம்ம கலைஞர் ஐயா திறந்து வச்சாங்க. திறந்து அதுக்கப்புறம் தன்னுடைய பையன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் அணை நிரம்பியிருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான். தாங்க கிட்டத்தட்ட அந்த மலையிலலாம் நாங்கள் சின்ன வயசில் போயிட்டுருப்போம். அது என்ன கொல்லாம்பழம் முந்திரி பழம்னு சொல்லுவீங்கள்ல, அது அப்படி காட்டுக்கு போகிறதெல்லாம் வழக்கம். ஸோ அந்த காலத்துலாம் பார்க்கும்போதில் ஏதோ ஒரு குளத்துல குட்டையில் தண்ணி இருக்க மாதிரி தான் டேமில் தண்ணி இருக்கும். பட் முறையாக இந்த மலையில் தண்ணி நிறைஞ்சி இவ்வளோ வழிஞ்சு ஓடியது பார்க்கறதுக்கே ஒரு அழகு. டேம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த ஒரு அழகை ரசிப்பதற்கு 22 வருஷம் கிட்டத்தட்ட காத்திருந்திருக்கும் எப்போ நிறைஞ்சி வழியும். ஸோ இது ஒரு வரலாற்று பதிவு தான். முறையாக இந்த டைமில் சாடுறது தண்ணி. மக்களும் ஆர்வத்தோடு நிறைய பேர் இப்போ அணையின் அழகை கண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு. என்ன தான் ஓவர்ஃப்ளோ ஆகி போனாலும் எங்கள் ஊர் காலத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி வந்த மாதிரி இல்லை. பாருங்கள், இந்த ஒரு அழகை ரசிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எப்பா ரொம்ப ஏங்குவங்க. அடிக்கடி பொய்கை டேமுக்கெலாம் வர்றது உண்டு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா கீழே தான் தண்ணி இருக்கும், அவ்வளோ ஆழமாக இருக்கும். கீழே தான் தண்ணி கிடக்கும். எப்போ வரும்னு ஆசையோடு இருப்போம். மேக்ஸிமம் தண்ணி இருக்காது. பட் முறையாக இந்த டேமில் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது மிகப்பெரிய ஆச்சரியம். வரலாற்றில் பதிய வேண்டிய நாள் தான் இது. இது எந்த நியூஸில் வந்திருக்குலாம் எனக்கு தெரில, இது வரைக்கும் போட்டிருக்காங்களான்னு தெரில. ஏன்னா இது சாதாரண ஊரில் இருக்கும்போதில் அது பெரிய நியூஸாக வராது. பட் நம்மளே அதை நியூஸ் ஆக்குவோமே. பாருங்கள், இதுதாங்க காட்டினேன் லாஸ்ட் வீடியோவில். பார்த்தீங்கன்னா அளவுலாம் காட்டியிருப்பேன். அந்த அளவு கல்லையும் தாண்டி அவ்வளோதாங்க, இதுதான் எல்கை. அது வரைக்கும் வந்திருக்கு தண்ணி. ஸோ அவ்வளோ தூரம் டேமில் இப்போ தண்ணி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் கீழே அந்த கல்லில் எழுதுன அளவுலாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மறைஞ்சிச்சு. இதுதான் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய கால்வாய்க்கு திறந்தவுடைய இது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் தண்ணி திறந்து விடாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துடைய செயலாகவே இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஆசையோடு வந்தேன். இன்றைக்கா தண்ணி திறந்துட்டுருக்குமான்னு இல்லை. வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியே வரன்றோம். ஸோ இந்த நேரத்தில் திறந்து விட்டாங்கன்னா, அதாவது தாகம் எடுக்கும் போதில் தாங்க தண்ணி கொடுக்கணும். செத்ததுக்கு அப்புறம் தண்ணி கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இருந்தால் கொடுக்கலாம். நிறைய இருக்குது. இப்போ இல்லாத நேரம் தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இருக்கும் போதெல்லாம் தண்ணியை திறந்து விட்டால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இயற்கை பச்சை பச்சைன்னு இருக்கனாலே மழை தான் காரணம். மழை பெஞ்சுது, அவ்வளோ இடமும் பச்சை பச்சைன்னு ஆயிடுது. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.